நிச்சயமா. இந்த வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வாழ்க்கையா அமையறதுக்கு, கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது வரும். அதே சமயம் தோல்வி மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. தோல்வி அப்படின்றது நம்ம போயிட்டுருக்கக்கூடிய வழியில் வரக்கூடிய ஒரு டீ கடை மாதிரி. அப்போக்கப்போ அது வந்துக்கிட்டு இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா இறங்கி டீ குடிக்கலாம். தேவை இல்லை அப்படின்னா அதை கடந்து போய்கிட்டே இருக்கலாம். என்னங்க எல்லாரும் வேகத்தடைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்னமோ புதுசாக டீ கடைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு அடுத்தவங்க சொன்னதையும் அதே போல் பழசையும் நம்ம வந்துட்டு கட்டிக்கிட்டே அழுதுட்ருப்போம். தோல்வி அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நினச்சா தோல்வி அப்படின்றது அங்கங்கே வரக்கூடிய வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி சொல்லலாம். இல்லை அங்கங்கே வரக்கூடிய பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். அதில் நம்ம திரும்புறதும் திரும்பாமல் இருக்கிறதும் அது நம்மளுடைய இஷ்டம். அந்த இடத்துல நிற்கிறதும் இல்லை அதை கடந்து போகக்கூடிய வேலைகளும் அது நம்மளுடைய விருப்பப்படி தாங்க இருக்குது. இந்த ஒரு தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயமாக மாறுங்க. வாழ்க்கையில் முதல்ல வெற்றி பெறுறவங்க பணிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்கே நிறையா பேர் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு முதல் வெற்றி கிடைச்ச உடனே தான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றி கண்ணுக்கு தெரியாமலே மறைந்துடுது. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா, இவனுக்கு காசு வந்தோன்னா இப்போ பாரு எப்படி அடங்கி போய் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய பணிவு கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்திருக்கிற நேரத்தில் கை கொடுத்து தூக்கி விடும். இரண்டாவது, அடிக்கடி வரக்கூடிய டீ கடை, அதாவது தோல்வி. இந்த தோல்வி வந்தால் நமக்கு மிக மிக பொறுமை அவசியம். அதாவது கற்பிக்கும் திறனும் அவசியம். இந்த இடத்துல தோல்வி எதனால் வந்தது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். தோல்வி அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதை கரெக்டாக படிச்சுக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேறிடுறான். இல்லை தோல்வி வந்துடுச்சு எனக்கு இனி இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து வாழ்க்கையை வந்துட்டு ஒரு தலைகீழ போட்டு பிரட்டி எடுத்துருவான். அவனுக்குன்னு ஒன்று இருக்கும், ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே நான் தோத்துட்டேன்னு சொல்லி அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்றான். மூணாவது விஷயம், தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் முக்கியம். படிக்கிறதுல தொடங்கி இந்த படிப்பு எதுக்குடா படிக்கிற, போய் வேறு படிப்பு படிப்போ அப்படின்றதில் தொடங்கி இந்த தொழில் ஏன்டா செய்கிற, வேறு தொழில் செய்ய அப்படின்றதில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மற்றவர்களிடம் எதிர்த்து பேசுகிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே கிடையாது. ஒருவேளை தோத்துட்டா இவங்க எல்லாருமே நம்மளே கேலி கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் அவர்களை பயப்பட வைக்குது. இந்த இடத்துல எதிர்த்து பேச வைக்காமல் இருக்குது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பப்படி இருக்கும். எனக்கு இந்த தொழிலில் விருப்பம் இருக்குன்னா அந்த தொழிலை நோக்கி நான் ஓடுவேன். அது என்னுடைய வந்துட்டு இஷ்டம். அந்த தொழிலுக்கான திறனை வளர்த்துக்கிட்டு நான் அதுக்குள்ளே ஓடுவேன். அது என்னுடைய விருப்பம் அப்படின்ற ஒரு துணிவு அப்படின்றது நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எதிர்த்தவங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் வேறு லெவலில் வெற்றி பெறலாங்க. இங்கே நிறையா பேர் இந்த விஷயத்த சொல்லிடுறேன், மற்றவர்களுக்கு பயந்துக்கிட்டே நிறையா செயல்களை செய்யாமல் இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? நல்ல செயல்களை சொல்கிறேன். நான்காவது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எது நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்மேல் நமக்கு நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மேல் நமக்கு இல்லாத நம்பிக்கையை மற்றவர்கள் எப்படி நம்மேல் வைப்பாங்க, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குட்டி கதை ஒன்று உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு விளையாட்டு அரங்கம். அந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ள ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்னன்னா கீழே இருக்கக்கூடிய பொருளை அவர் வந்துட்டு எடுக்கணும். அந்த பொருளை எடுக்கிறதுக்கு அவர் தயங்குறாரு. நம்ம போய் கீழே இறங்கி போய் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி தயங்குறாரு. அப்படியே தயங்கி அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காரு. நிறையா பேர் அந்த பொருளை கடந்து போகிறாங்க. அந்த பொருளை யாருமே கை வச்சு எடுக்கலை. ஏன்னா அந்த பொருள் அவர்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பொருள் வந்துட்டு மேலே தயங்கி நின்றுட்டுருக்காரு பார்த்திங்களா, இவருக்கு அவசியம். அந்த பொருளை எடுக்காமல் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவருக்கான பொருளை யாருமே எடுத்துகிட்டு வந்து இவர் கையில் கொடுக்க மாட்டாங்க. இவருக்கான பொருளை இவர் தான் போய் எடுத்துக்கணும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தேவையான விஷயங்களைய நம்ம நம்பி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்லது அப்படின்றது நடக்கும். நம்ம நம்பாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வேறு யாருமே இதற்கான சொல்யூஷனை சொல்ல மாட்டாங்க. நீ நம்புடா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்முடைய எ பர்ஃபெக்ட் லைஃப் சேனல் மாதிரி. ஐந்தாவது, நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு கார் பயணமோ இல்லை ஃப்ளைட் பயணமோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாங்க.
இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு பாதைகளை கடந்து தான் நம்ம போயாகணும். இந்த பயணத்தில் உங்களுக்கு என்ன இடையூறுகள் வேணால் வரலாம். நீங்கள் போயிட்டுருக்கிற வண்டி பஞ்சர் ஆகலாம், ஏன் விபத்துக்கு கூட ஆளாகலாம், இல்லை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் டேரெக்டாக போய்ட்டு எங்கே நீங்கள் போகணுமோ அந்த இடத்துக்கு போய் கூட சேரலாம். ஆனால் இது போகின்ற வரைக்கும் இதில் எதுவுமே நிரந்தரம் அப்படின்றது கிடையாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லது நடந்தாலும் நிரந்தரம் கிடையாது, கெட்டது நடந்தாலும் நிரந்தரம் கிடையாது. நல்லது நடந்தால் சந்தோஷப்பட்டு அதே இடத்துல நிற்காதீங்க, ஏன்னா உங்களுக்கான இடத்த நீங்கள் போய் அடைய முடியாது. கெட்டது நடந்தாலும் அதை கடந்து போக பாருங்கள். நீங்கள் அதே இடத்துல இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கான இலக்கை உங்களால் நோக்கி ஓடவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டவன் வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போய் சேருவாங்க. 6வது, இன்பம் துன்பம். இது இரண்டுமே வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அங்கம் தான் நம்ம சொல்லணும். எப்படி நம்ம ₹1 நாணயத்துக்கு இரு பக்கமும் இருக்கோ, ₹1 நாணயம் சரி இல்லை பணமாக நோட்டாக எடுத்துக்கிட்டும் சரி, அதில் ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் இல்லைன்னா அது செல்லாதுங்க. ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டு அந்த ₹1 நாணயத்தில் ஃபுல்லாக அழிஞ்சிருக்குது, இல்லை ஒரு ப்ளைனாக இருக்குன்னா அந்த ₹1 நாணயத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? அதே போல் தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கணும். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே அதை கடந்து போயிடுங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், ஓகே, இதை கடந்து நம்ம அடுத்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி இங்கேயே உட்காந்து தூங்கிடாதீங்க. அதே போல் துன்பம் வந்தாலும் ஓகே, இந்த துன்பம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி இந்த துன்பத்தையும் கடந்து போக கற்றுக்கோங்க. துன்பம் வந்த உடனே நீங்கள் அதே இடத்துல தேங்கி ஐயோ வந்துடுச்சே, என்னால் முடியல, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அதே இடத்துல நீங்கள் நின்றாதீங்க. இறுதியாக 7வது, நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நிறையா பேர் அதை வந்துட்டு பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டாங்க. நிறையா மோட்டிவேஷனல்லையும் கட் பண்ணி அதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருத்தர் ஒரு நதி போல் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். நதி போய்கிட்டே இருக்கும். அதை ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா கல்லை தூக்கி போடுவாங்க, ஒரு சில இடங்களில் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க, ஒரு சில இடங்களில் அதை உதாசீனப்படுத்துவாங்க, ஒரு சில இடங்களில் அதை பூவெல்லாம் தூவி மலரெல்லாம் தூவி வரவே இருப்பாங்க. இப்படி நிறையா விதமான மக்கள் நிறையா விதமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுக்காகவும் அந்த நதி அதே இடத்துல நின்றாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அந்த நதி நிற்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதோடைய இலக்கு என்ன, கடலில் போய் நான் கலக்கணும், அவ்வளவுதான். அதை நோக்கி நான் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன். என்றைக்கெல்லாம் என்னால் முடியுமோ அன்னைக்கெல்லாம் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் அந்த நதி அந்த முயற்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், அதனுடைய இலக்கை நோக்கி. அதே போல தான் யார் என்ன சொன்னாலும் உங்களை ஏளனப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், மோட்டிவேஷனல் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரே இடத்துல நிற்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரே இடத்துல நின்றுட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. உங்களுடைய இலக்கு, அதாவது உங்களுடைய கோலை நீங்கள் அடைய முடியாது. அன்னைக்கு டோனி எனக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வேலை கிடச்சிருச்சு, சந்தோஷம்டாப்பா, கவர்மெண்ட் வேலை, நிரந்தரமான வேலை அப்படின்ற மாதிரி உட்காந்துருந்தாருன்னா இன்றைக்கி வந்து தலை டோனின்னு கத்துறோம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்படி எத்தனையோ விதமான டோனி நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை யாராக வேணால் இருக்கலாம். அவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடக்கிக்கிறாங்க. வெற்றியை நோக்கி பயணப்பட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி மட்டுமே போகும் அப்படின்றத இந்த வீடியோவோட நிறைவில் நான் உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நானும் முயற்சி செஞ்சிட்ருக்கேன். நம்மளுடைய சேனலை எப்படியாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இது தினம்தோறும் ஒரு வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனால் இருந்தாலும் என்னை நானே மோட்டிவேஷன் செஞ்சுக்கிறதுக்கு தினம்தோறும் வீடியோ அப்படின்றத பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கேன். அதுதான் உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நோக்கி போங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓடுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை யாருக்காவது அனுப்புனா அவங்க பயன்படுவாங்க, அவங்களுடைய நலனில் உங்களுக்கு எதனாச்சும் அக்கறை இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மோட்டிவேஷனலான வீடியோவை சந்திக்கலாம்.